ஒரு சட்டி எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, கல்லாரி வைக்கிறது, கருவேப்பிலை, கல்லாரி, பச்சை மிளகாய் நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கி கோவைக்காவை நல்லா வட்டமாக பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் புல்லத்தையும் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு வதக்குங்க. அப்போ நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் என்னென்ன பொருள் போடணும்னு நான் சொல்கிறேன். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. எல்லா பரவாயில்ல, எல்லா கைக்கும் உப்பு பிடிக்கிற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டினதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள் போட்டு நல்லா ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.